ரட்சிப்புக்கு உள்ளே ஒரு விஷயம் நமக்குள்ளே நடந்திருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா, நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையே உள்ள உறவை பற்றி நான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். எத்தனை பேர் விழித்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை என்ன செய்திருந்தார்? நிரப்பி இருந்தார். இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்குள் இருந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்குள்ளே வர வேண்டும். அவருக்குள் இருந்த வரங்கள் எல்லாம் நமக்குள்ளே வர வேண்டும். அவருக்குள் அவர் என்ன செய்தாரோ அதெல்லாம் நாமளும் செய்யணும். அதுதான் இந்த ஊழியம். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றீங்க? நல்லது, அது ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது? தேவைப்படுது. நான் வரங்களை பற்றி அதிகமாய் பேசுகிறவன் அல்ல. எங்களுடைய ஊழியங்களிலே அதிகமாய் என்னை பாதித்த பகுதி கனிகளை பற்றி அதிகமாய் பேசி வளர்ந்தவன். ஆவியானவர் கனிகள், அவர் வரும் பொழுது கனிகள் நமக்குள்ளே, கனியுள்ள வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டு வருவார்.